வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் நான் கீரையோடு வந்திருக்கிறேன். பாருங்க, இந்த கீரை யார் சாப்பிட்ருக்குறீங்க, பார்த்துருக்குறீங்களா? இந்த கீரையை நீங்கள் பாருங்க. இந்த கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியம் உள்ள இந்த கீரை. இந்த கீரையில் நாங்கள் சலட் செய்யலாம். இதில் இந்த மணல்கள் இருக்கும், சுத்தமாக கழுவி எடுக்க வேணும். பாருங்க, இந்த கீரைக்கு ஆனால் தமிழ் பேர் என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. நான் நேரத்தோடவும் ஒரு வீடியோ போட்டு கேட்டேன். நான் இந்த கீரைக்கு என்ன பேருண்டு யாரும் சொல்ல இல்லை, யாருக்கும் தெரியாது போல இருக்குது. பாருங்கள், இந்த கீரை நாங்கள் சலாட் போட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது இப்போ சோட்டிஸ் நாங்கள் செய்யும் போது அதுக்கு சேர்த்து கொள்ளலாம். எங்களுக்கு எதுவும் வயிற்று வலி அப்படி வரும்போது இதை அவிச்சு குடிக்கலாம். சாப்பாடு பிரியாணி செய்யும் போது அதில் சேர்த்து கொள்ளலாம். எல்லாத்துக்குமே இந்த கீரை பயன்படுத்தப்படுது. ரொம்ப ஆரோக்கியமுள்ள மருத்துவ குணமுள்ள இந்த கீரை பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. தேங்காய் பூ போட்டு சுண்டி சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நான் சுண்டி சாப்பிட்ருக்குறேன், சாலட் போட்டு சாப்பிட்ருக்குறேன், அவிச்சு குடிச்சிருக்கிறேன். நல்ல கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் இந்த கீரையை நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி சாப்பிடுங்க, சுண்டி சாப்பிடுங்க. பச்சரிசிக்கு இந்த கீரையை நீங்கள் அரைச்சி போட்டு கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு வலிமையாக்குற கஞ்சி தான். சாப்பிட்டோம்டா செய்து பச்சரிசி கூட இந்த கீரையை நாங்கள் அரைச்சி போட்டு, இந்த நம்ம நாட்டில எல்லாம் இந்த என்ன கீரைண்டா முடக்கரத்தான் கீரையெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சிவினோம். அது மாதிரி இந்த கீரைக்கு பேர் தெரியாது, நான் கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டேன். நான் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஒரு ஆரோக்கியம். இந்த கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது பார்த்துருக்குறீங்களா? இந்த கீரையை பார்த்துருக்குறீங்களா? இந்த கீரையை பார்த்துனீங்களா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், இது என்ன கீரைன்ட்டு. இதுவும் சேலட்டோட சேர்த்து சாப்பிட்றது தான் இந்த கீரை. பாருங்கள், நான் இதை பார்த்தா துளசி மாதிரி இருக்கும். துளசி தான், இந்த பாருங்க, துளசி மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்களோட நாட்டில் இது நாங்கள் சாப்பிட்ற இல்லை இந்த கீரை. ஆனால் வெளிநாட்டில் இந்த கீரை சாப்பிடணும். பாருங்க, துளசி கீரை தான், துளசி மாதிரி தான் இருக்குது. தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள், இது நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களான்ட்டு. ஆனால் நான் இப்போ இந்த கீரை சாப்பிட்றேன். நம்ம நாட்டில் சாப்பிட்டது இல்லை, ஆனால் இந்த கீரை நான் இப்போ இங்கே சாப்பிட்றேன் சலாட்டோட மிக்ஸ் பண்ணி. இங்கே பாருங்க, இது துளசி மாதிரி இருக்குது. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இந்த கீரை கிடைச்சா விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வாங்கி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.